மெய்யான தேற்றரவால எழுப்புதல் நம்ம கோலே, நீங்க வந்தா சம்மதூலே. உன்னோட லைஃப் ஆகும் சூப்பர் கூலே. கம்ஃபர்டர் ரேடியோ, ஆத்துமாவை தேற்றும் அற்புத வானொலி. தேவ வசனத்தை உன்னொள்ளத்தில் அது 30,000 100 மடங்காக பலன் தருமே, 100 மடங்காக பலன் தருமே. பைபிள்ல ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் எங்க நடந்தது தெரியுமா? என்னடா காலையிலேயே ஆபரேஷன் பத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க. சோ ஃபர்ஸ்ட் சர்ஜரி எங்க நடந்தது அப்படின்னா ஏதேன் தோட்டத்துல, நம்ம ஈடன் கார்டன்ல தான் நடந்தது. சோ அப்ப ஆண்டவர் பாருங்க, அன்னைக்கு செட் பண்ண அந்த புரோட்டோகால் தான். சோ அன்னைக்கு செட் பண்ணதான் இன்னை வரைக்கும் எல்லா டாக்டரும் வந்து அதை ஃபாலோ பண்றாங்க. சோ தேவன் வந்து ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரைய வர பண்ணினாரு. சோ என்ன கொடுக்காரு? அனஸ்தீஷியாவை அன்னைக்கு வந்து ஆதாமுக்கு கொடுத்திருக்காரு. அது வந்து ஆண்டவர் கொடுத்தது. ஆண்டவர் எந்த மெடிசனையும் கொடுக்கல. அவர் ஆட்டோமேட்டிக்கா அயர்ந்த நித்திரைய ஆதாமுக்கு கொடுத்துறாரு. ஏன்னா தன்னுடைய சரீரத்துல அந்த உணர்வு இருக்கக்கூடாது, சரீரம் வந்து அப்படியே மறுத்து போன மாதிரி ஆயிடும்ல, அதுக்காக தான் ஒரு டீப் ஸ்லீப்ப ஆதாமுக்கு வந்து கொடுக்கறாரு. எப்போ ஏவாலாம் செஞ்சு முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆதாம வந்து முழிக்கிறார். சரிங்களா? சோ அன்னைக்கு அந்த சர்ஜரி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னி வரைக்கும் நீங்க வந்து நிறைய ஆபரேஷன்லாம் பார்த்திருப்பீங்க. மேபி நீங்களும் சில சர்ஜரி அண்டர்கோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு இந்த அனஸ்தீஷியா வந்து கொடுப்பாங்க. சோ இப்ப வந்து நார்மலா டென்டலுக்கு தருவாங்க, சில பேருக்கு ஏதாவது ஓபன் ஹார்ட் சர்ஜரிக்கு தருவாங்க, இல்லனா வயிறு சம்பந்தப்பட்ட ஏதாவது சர்ஜரி, எல்லாத்துக்குமே அனஸ்தீஷியா வந்து கம்பல்சரி மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு டீப் ஸ்லீப் இருந்தாதான் டாக்டர்ஸால வந்து பொறுமையா அந்த சர்ஜரி வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா வலி தெரியும் போதே அவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு சர்ஜரி பண்ண முடியுமா? வலி தெரியாம இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு காரியத்தை வந்து செய்யறாங்க. சோ இந்த அனஸ்தீஷியாவை கண்டுபிடிச்ச ஒருத்தர் கிட்ட போய் ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. இதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அனஸ்தெட்டிக் மெடிசன். என்ன அப்படின்னா குளோரோஃபார்ம். சோ ஸ்டார்டிங்லாம் எல்லாருக்கும் குளோரோஃபார்ம் தான் வந்து தெரியும். அதுவும் வந்து ஒரு மயக்க மருந்து. இதை கண்டுபிடிச்சவர் தான் சர் ஜேம்ஸ் யங் சிம்சன் அப்படின்றவர். இவர்கிட்ட வந்து ஒரு கேள்வியை வந்து முன் வைக்கிறாங்க. ஏன்னா இவர் ஒரு சயின்டிஸ்ட், சரிங்களா? ஒரு விஞ்ஞானி கிட்ட ஒரு கேள்வி வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து பண்ணிருக்கீங்க, முக்கியமா குளோரோஃபார்ம். இது ஒரு நல்ல அனஸ்தெட்டிக் மெடிசன் இது. சோ இதை தவிர்த்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண்டுபிடிச்ச ஒரு மிகப்பெரிய, ஒரு மிக சிறந்த கண்டுபிடிப்புனா என்னன்னு சொல்வீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சர் சிம்சன் வந்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தை வந்து சொன்னாராம். என்னன்னா, என்னுடைய லைஃப்ல நான் பண்ண சிறந்த கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா, ஏசு கிறிஸ்துவ என் லைஃப்ல நான் கண்டுபிடிச்சதுதான். சோ என் வாழ்க்கையில அவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டதுதான் நான் என்னுடைய வாழ்க்கையில பண்ண ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இத வந்து பிரேக் பண்ண எந்த ஒரு இன்வென்ஷனும் வந்து கிடையாது அப்படின்றத அவர் வந்து சொன்னாராம். சோ இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவ நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவர் உங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டுட்டீங்களா? அது மட்டும் இல்லாம அநேகர் அவரை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்றத நீங்க தான் அதுக்கு வந்து உத்தரவாதி, சரிங்களா? சோ பாருங்க, அவ்வளவு பெரிய ஒரு சயின்டிஸ்டா இருந்தாலும் ஜீசஸ தன்னுடைய சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டதுதான் அவரு ரொம்ப ப்ரௌடா சொல்றாரு. அதுதான் என்னுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்னு. இன்னைக்குமே சென்னை மவுண்ட் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்சன் சாலை அப்படின்னு இருக்கும், சிம்சன் ரோடு அப்படின்னு சொல்லி. அங்க வந்து இந்த மெடிசன் சம்பந்தப்பட்டமான, ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்டமான எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து விற்கும். சர்ஜிக்கலுக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷனுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்தந்த பொருட்கள்லாம் அங்கே வந்து இன்னுமே இருக்குமா. ஸோ கண்டிப்பாக வந்து இன்னைக்குமே அவருடைய சரித்திரம் வந்து பேசப்படுதில்ல. சரி நேயர்களே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு பைபிள் சீட்ஸ்ல எதை பத்தி நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, காத்திருப்பு. வெயிட்டிங் இஸ் a seed. காத்திருப்பு வந்து ஒரு விதை மாதிரி விதைக்கணும். நீங்க யாருக்கு காத்திருக்கணும், எப்போ காத்திருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம்.
சரி, இன்னைக்கு நம்ம ஷோல வந்து இன்னைக்கு நான் இதை பத்தி தான் சொல்ல போறேன். எதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும், யாருக்கு வெயிட் பண்ணணும், சோ எப்படி நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள். நீங்க வெயிட் பண்ணாதான் ஷோ ஃபுல்லா வந்து இந்த விஷயத்த வந்து கேட்க முடியும். சோ நேர்களே, வெயிட் பண்ணி நீங்க கேட்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் நம்ம எல்லாருக்காக வந்துட்டு இருக்கு. வாங்க கேட்டு வந்துடலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கம்ஃபர்டர் ரேடியோ. விதைத்தீடு விதைத்தீடு தேவ வசனத்தை உன்னுள்ளத்தில், அது 30,000 100 மடங்காக பலன் தருமே, 100 மடங்காக பலன் தருமே. வெல்கம் பேக் லிசனர்ஸ். ரொம்பவே ஒரு சூப்பரான பாடல நம்ம எல்லாருமே கேட்டு வந்தாச்சு. பைபிள் சீட்ஸ் ப்ரோக்ராம்ல வந்து இன்னைக்கு நம்ம யாருக்காக காத்திருக்கணும், எதற்கு காத்திருக்கணும், எப்படி காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை உங்களோட கூட ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து வெயிட்டிங்ன்றது சில நேரத்துல ரொம்பவே பிடிக்காது. ஆனா நம்மள அறியாமே நிறைய விஷயத்துக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். எதுக்கு தெரியுமா? இப்ப எங்கேயாச்சும் நம்மளுக்கு பிடிச்ச மால்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்னா, அதாவது நிறைய வெரைட்டி ஆஃப் சாப்பாடுகள்னு வச்சுக்கோங்களேன், அங்க போயிட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி நம்ம சாப்பிட்டு வருவோம். இதே வந்து இந்த மாதிரி ரேஷன் கடையில எங்கேயாச்சும் கவர்மெண்ட்ல சில சலுகைகள் கொடுக்கறாங்க, பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ இல்ல வந்து ஏதோ ஒரு பண்டிகைக்கு என்ன பண்றாங்க, ஒரு 5,000 கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் பண்ணி வாங்கிட்டு வருவோம். எவ்வளவு நேரம் ஆனாலும் காலையில 6 மணிக்கெல்லாம் போயிட்டு வெயிட் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஏர்போர்ட்க்கு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபிளைட் வர்றதுக்கு முன்னாடி செக்கிங்க்கு, போர்டிங் பாஸ் போடுறதுக்கு எப்படியோ ஒரு 3 hours 4 hours நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த உலக பிரகாரமான காரியத்துக்கு நம்மள அறியாமையே நம்ம நிறைய விஷயத்துக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனா சில காரியத்துக்கு வெயிட் பண்ண மாட்டோம். ஆனா பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளுக்கு காத்திருப்பு அப்படின்றதுனாலே நம்ம எல்லாருமே அலட்சியப்படுத்துற ஒரு விஷயம். ஆண்டவரே, நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது, எனக்கு இப்பவே செய்யுங்க, இந்த 1 மாசத்திலே வேணும், இந்த 1 வாரத்திலேயே எனக்கு நடக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் பைபிள்ல எத்தனை தடவை நம்மள காத்திருக்க சொன்னாலும் நம்ம பண்ணாத ஒரு விஷயம் வந்து வெயிட்டிங். ஸோ இன்னைக்கு இந்த வெயிட்டிங்ன்றது எவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம். இந்த வெயிட்டிங்னால உங்க லைஃப்ல என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கும், என்னென்ன பிளெஸிங்ஸ் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்காக வந்து சொல்ல போறேன். ஸோ வெயிட்டிங் அப்படின்னும் போது இன்னைக்கு பைபிள்ல நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஆண்டவருக்காக வெயிட் பண்ணியிருக்காங்கல்ல. ஆனா அவங்கெல்லாம் பாருங்க, சில நேரம் வந்து அவங்களுக்கு சோர்வு ஆகியிருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் எனக்காக ஒரு நாள் தருவாரு அப்படின்ற ஒரு நிச்சயத்தோட ஒரு விசுவாசத்தோட இருந்தாங்க. யார் யாரு அப்படின்றத உங்களுக்கு நான் வருகிற நாட்கள்ல சொல்ல போறேன். ஆனா ஒரு அழகான வசனம் என்ன இந்த வேர்ஸ் வந்து அதிகமா தேற்றும். சோ நான் எப்பெல்லாம் வந்து சில விஷயத்துக்காக வெயிட் பண்ணிருக்கணும், சில ஆசீர்வாதங்களுக்காக, சில அற்புதங்களுக்காக நான் வெயிட் பண்ணும்போது, சில சூழ்நிலைகள் மாறும் அப்படின்னு வெயிட் பண்ணும்போது இந்த வசனம் என்னை அதிகமா கம்ஃபர்ட் பண்ணும். நான் என்ன வசனம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லவா? நீதிமொழிகள் 13:12 நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். சோ பாருங்க, இந்த வசனம் வந்து அப்படியே நம்ம லைஃப்க்கு ரொம்ப ரிலேட்டபிள். பைபிள்ல இருக்கிற எந்த விஷயமும் சம்பந்தம் இல்லாமலாம் வந்து இல்ல. ஒவ்வொரு வசனமும் நம்ம லைஃப்க்கு ரொம்ப சார்ந்த ஒரு வசனங்கள் தான் ஆண்டவர் நம்மளுக்காக கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நெடுங்காலமாய் காத்திருக்குதல் வந்து நம்ம இருதயத்தை ரொம்பவே இளைக்க பண்ணும். இது வேணவே வேணாம், எனக்கு வந்து கிடைக்கலனா கூட பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு நம்மள வந்து கொண்டு போயிடும்ல. ஆனா அந்த காரியம் ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு கொடுக்கும்போது அந்த எக்ஸ்பிரஷனை, அந்த எமோஷன்ஸை, அந்த சந்தோஷத்தை நம்மளால எக்ஸ்பிரஸே வந்து பண்ண முடியாதுல்ல, நம்மளால வந்து வெளிக்காட்டவே முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து அவ்வளவு சந்தோஷத்தினால நம்மள வந்து நிரப்பிடுவாரு. ஒரு ஜீவ விருட்சம் போல இருக்குமா அந்த காரியம் வரும்போது. இன்னைக்கு எதுக்காகலாம் நீங்க காத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ மேபி சில பேர் வந்து குழந்தைக்காக காத்திருக்கலாம், சில பேர் வந்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக, அநேகர் உங்களுடைய சூழ்நிலை மாறணும், இல்லைன்னா உங்களுடைய பிரச்சனை மாறணும், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் எனக்கு நடக்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு நீங்க காத்திருக்கீங்களா? இந்த வசனத்தை நீங்க வந்து தினமும் படிங்க. ஸோ இதை கன்ஃபஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் என் இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனா விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் நீங்க சொல்லிருக்கிறீங்க. இந்த ஜீவ விருட்சத்தை நான் அடையணும், அதுக்காக என் இருதயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்திரப்படுத்துங்கன்னு கேளுங்க. சோ இந்த ஹார்ட்டை வந்து என்னால மேனேஜ் பண்ண முடியாது. என் இருதயம் அடிக்கடி சோர்வுபடும், என் இருதயம் அடிக்கடி வந்து இளைத்து போயிடும். ஆனா நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, நீங்க தருகிற காரியத்துக்கு நான் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் வந்து நம்ம இருதயத்தை மாற்றுவாரு. சரி, ஓகே, இந்த காத்திருக்குதல்ல இருக்கிற பிளெஸிங் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம யாருக்காக காத்திருக்கணும்ட்டு, அதை பத்தி நான் இன்னும் தெளிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக் நம்ம எல்லாருக்காகவே வந்துட்டு இருக்கு, வாங்க கேட்டு வந்துடலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கம்ஃபர்டர் ரேடியோ. விதைத்தீடு விதைத்தீடு தேவ வசனத்தை உன்னுள்ளத்தில், அது முப்பதாய் அறுபதாய் 100 மடங்காக பலன் தருமே, 100 மடங்காக பலன் தருமே. ஓகே நேர்களே, ரொம்பவே ஒரு சூப்பரான சாங்க உங்க எல்லாருக்காகவே நான் டெடிகேட் பண்ண கேட்டீங்களா? சோ காத்திருப்ப பத்தி ரொம்ப ஒரு ரிலேட்டடான பாடல். சரி, ஓகே, நம்ம யாருக்காக காத்திருக்கணும் அப்படின்னா ஆண்டவருக்காக காத்திருக்கணும். காட்ஸ் பிரசன்ஸ்ல நம்ம வெயிட் பண்றது நமக்கு அநேக பிளெஸிங்ஸை வந்து அது கொடுக்கும். இன்னைக்கு எந்த ஒரு பைபிள் கேரக்டர் வந்து பாருங்க, அவங்க ஆண்டவருக்கு காத்திருக்காம எந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்தையும் அவங்க பெற்றிருக்க மாட்டாங்க, உயர்ந்த ஆசீர்வாதத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையில அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் ஆண்டவர் காத்திருந்தாங்களோ அவங்களுடைய வாழ்க்கைய ரொம்ப சிறப்பம்சமா ஆண்டவர் வந்து மாத்திருப்பாரு. இன்னைக்கு நீங்க உங்க லைஃப்ல சில விஷயத்துக்காக காத்திருப்பீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி போயிட்டு ஆண்டவர் சமூகத்துல காத்துருங்க. அவருடைய பாதத்துல நீங்க வந்து காத்திருக்கும் போது உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை அவரு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தந்துருவாரு. ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து சில பொருளையோ சில காரியங்களை தேடிதான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ஆனா வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்புறம் உங்களுக்கு என்ன கொடுக்கப்படுமா? உங்களுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்ம என்ன பண்றோம், இந்த கூட இருக்கிற விஷயத்த தேடிடுறோம், இந்த ராஜ்யத்தையும் நீதியையும் விட்டுறோம். இன்னைக்கு சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பிரியாணியை விட்டுட்டு ரைத்தாக்கு ஆசைப்படுறோம் இன்னைக்கு. சோ இந்த ரைத்தாவை தேடிட்டு இருக்கோம். ஆனா நீங்க பிரியாணி வாங்குனீங்கனாலே காம்ப்ளிமெண்டரியா உங்களுக்கு ரைத்தாவும் தருவாங்க, பிரிஞ்சால் கிரேவியும் தருவாங்க, பிரெட் அல்வா கூட தருவாங்க. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் பிரியாணிக்கு காத்திருக்கணும், சரிங்களா? பிரியாணிங்க தேட ஆரம்பிக்கணும். சோ இந்த மாதிரி சொன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா புரியும் நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய வே ஆஃப் ஸ்டைல நான் சொல்றேன். ஓகே நேர்களே, அதனால வந்து ஃபர்ஸ்ட் நீங்க மெயினா தேட வேண்டியது ஆண்டவருடைய சமூகம். ஆண்டவரே, நான் நிறைய விஷயத்த தேடி போயிட்டேன், ஆனா எதுவுமே எனக்கு கிடைக்கல. நிறைய விஷயத்த தேடி தேடி எனக்கு ரொம்ப அலைப்பாயிருச்சு, நான் இதுக்கப்புறம் எதையும் தேடி போறதா இல்லை அப்படின்னீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் அவருடைய சமூகத்து வந்துட்டீங்க அப்படின்னாலே, அவர் தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உலகத்தை தேட மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்கா உலகம் உங்களை தேடி வரும். உலகம்ன்றத தாண்டி உலகத்துல இருக்க பொருட்கள், உலகத்தின் ஆசீர்வாதங்கள், இதை சொல்றேன் நானு, சரிங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் ஆண்டவரை ஃபர்ஸ்ட் இந்த ப்ரையாரிட்டி கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவரு வந்து எல்லா காரியத்தையும் உங்களுக்கு அப்படியே லைனா உங்களுக்கு வந்து கொடுத்துருவார். இது என்னுடைய வாழ்க்கைக்கும் இது ரொம்பவே பொருந்தும். சோ நான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தேடினா மற்ற காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா என் வாழ்க்கையில நடக்கும். அந்த மாதிரி நீங்களும் வந்து யோசிச்சுக்கோங்க, ஆண்டவரே, நான் நிறைய காரியங்களை வந்து இது வரைக்கும் தேடிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இதுக்கப்புறம் உங்க சமூகத்தை தேடுகிற, உங்க சமூகத்துல காத்திருக்கிற வாஞ்சை எனக்கு தாங்க. இன்னைக்கு நம்மளால வந்து ஒரு மணி நேரம் கூட ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்க முடியாது. போன் வரும், யாருன்னா கூப்பிடுவாங்க, வேலைக்கு அர்ஜென்ட்டா போகணும், இல்லைன்னா ஏதோ ஒரு காரியம் நம்மளுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமா பண்ணணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறதையே நம்ம வந்து இன்னைக்கு முக்கியத்துவப்படுத்துறது இல்ல. சோ அதனாலதான் இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் அவர் சமூகத்துல காத்துருங்க. ஒரு தேவ மனிதர் ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்க எப்போ வந்து பைபிள் ரீடிங்க முடிப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து சொன்னாராம், எப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரோ அது வரைக்கும் நான் காத்திருப்பேன், அது வரைக்கும் நான் என் பைபிள் ரீடிங்க பினிஷ் பண்ணவே மாட்டேன். இன்னைக்கு வந்து நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும், ஓகே இன்னைக்கு ஒரு அதிகாரம் எடுத்துட்டோமா, ஓகே சோ இந்த அதிகாரம் ஃபுல்லா முடிச்சிடலாம். சில பேர் 5 அதிகாரம் இன்னைக்கு வந்து டார்கெட் வச்சு முடிப்பாங்க. 5 அதிகாரம் படிச்சு முடிச்சிட்டோம்னா நாம தான் இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய பைபிள் ரீடர் அப்படின்ட்டு நம்ம நினைச்சுப்போம். ஆனா உண்மையானது தெரியுமா, ஆண்டவர் எப்போ பேசுறாரோ அது வரைக்கும் நம்ம காத்திருக்கிறது தான் உண்மையாவே இந்த வேத தியானத்துடைய முக்கிய அம்சம். அதனால அவர் சமூகத்துல நீங்க எந்த அளவுக்கு காத்திருக்கீங்களோ, அவருக்காக எந்த அளவுக்கு காத்திருக்கீங்களோ, அதுதான் உங்க வாழ்க்கையில உயர்வை கொண்டு வரும். சரி நேயர்களே, கண்டிப்பா இந்த எபிசோடு உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நான் தொடர்ந்து வந்து ஆண்டவருக்காக காத்திருக்கிறது என்னென்ன ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், யாரெல்லாம் ஆண்டவருக்காக காத்திருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்காக சொல்ல போறேன். சோ நாளைக்கான எபிசோடையும் தொடர்ச்சியா கேளுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான எபிசோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது ஒரு இணைந்துருங்கள் கம்ஃபர்டர் ரேடியோவுடன்.
அலைக்கடலில் அலை மோதும் எண்ணங்கள் மனதை சிதறடிக்கும் ஆழ்மனதின் குழப்பம். இதை தடுத்து நீர் செய்யும் செயல்கள் அனைத்தும் பூரிப்பும் அதிசயம் அதிசயமே. நல்ல தகப்பன் என்று நீர் கட்டி அணைத்து நீர் தரும் முத்தம் அதிசயமே. நான் நல்லதையே செய்வேன் என்று நீர் எனக்கு சொல்லும் இனிமை குரலும் அதிசயமே. வெளிப்பாடுகளில் நான் மூழ்கி போனேன், உன் தரிசனங்களில் நான் துளைந்தும் போனேன். உன் அன்பின் ஆழங்களில் நீச்சல் அடித்து இதிலும் மேலானவைகள் பெற்றுக் கொள்வேன். வெளிப்பாடுகளில் நான் மூழ்கி போனேன், உன் தரிசனங்களில் நான் துளைந்தும் போனேன். வெட்டிக்குள் அடைத்து உம்மை பார்ப்பதில்லையே, என்னில் அரிதானவைகளை செய்பவரே. தோல்விகளே மாற்றங்களின் வாழ்வில் வந்தும் விலகாவும் கரத்தின் அதிசயம் நான் கண்டேன். மெதுவாய் தென்றல் போல் என் மனதை வருடி எனக்காய் நிற்பதும் அதிசயமே. செல்லப் பிள்ளை என்று நீர் கட்டி அணைத்து நீர் தரும் முத்தம் அதிசயமே. நான் நல்லதையே செய்வேன் என்று நீர் எனக்கு சொல்லும் இனிமை குரலும் அதிசயமே. வெளிப்பாடுகளில் நான் மூழ்கி போனேன், உன் தரிசனங்களில் நான் தொலைந்தும் போனேன். உன் அன்பின் ஆழங்களில் நீச்சல் அடித்து இதிலும் மேலானவைகள் பெற்றுக் கொள்வேன். வெளிப்பாடுகளில் நான் மூழ்கி போனேன், உன் தரிசனங்களில் நான் தொலைந்தும் போனேன். வெட்டிக்குள் அடைத்து உம்மை பார்ப்பதில்லையே, அரிதானவைகளை செய்பவரே. இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களது வாட்ஸ்அப் எண் 8489773773 மற்றும் எங்களது மின்னஞ்சல் முகவரி radio@jesusradiance.org. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கம்ஃபர்டர் ரேடியோ.